நைட் டைமில் டின்னர் சாப்பிட போகிறோம். என்ன டின்னர்னு பார்க்குறீங்களா? பாருங்கள். இந்த மாதிரி டைம்லலாம் பசிக்கும்போது தாய்க்கு பெண் தாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அம்மாவுக்கு அப்புறம் நம்மளோட தான் அம்மாவுக்கு அப்புறம் மனைவி தான் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து எந்த டைமில் எழுப்பினாலும் சோறு தருவாங்க. என்ன இல்லையா? இவன் மனைவி மாதிரியா இருக்கா, பேய் மாதிரி இருக்கா? பயமாக இருக்கு. வேறு சாப்பாடு சாப்பிடணுமான்னு தோணுது. கஷ்டப்பட்டு மருதாணி போட்டு இப்போ எனக்கு பசிக்குதுங்கிறதுனால காணாக்காயம் சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். என்னடி பண்ணுற? ஏய், என்னடி பண்ணுற குட்டச்சி? என்ன பண்ணுற? மணி என்னன்னு பார்க்குறீங்களா? 1:56 ஆகுது. இத்தனை மணிக்கு பசி தாங்க முடியல. இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். நாளைக்கு போட வேண்டிய விலாகு இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ ஏய், தயிரை பாசமாக இருக்கிற நீ பாட்டுக்கு என்ன பேய் மாதிரி கரைக்கிறேன். அழகாக கரைக்கணும். நீ இந்த மாதிரிலாம் அப்சர்வ் பண்ணாத. பேய் படம் வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கா? மாசாணியம்மன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நானும் வரணும் உள்ளே உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவன் மாசாணியம்மன் பார்த்துட்டு இருக்கா. இப்படி பேய் படமாக பார்த்து நைட் டைமில் எங்களை பேய் மாதிரி பயன்படுத்துறது இதே வேலை இவருக்கு. சே, ரொம்ப கஷ்டம். திவ்யா இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட குடும்பம் நடத்துறது பயமாக தான் இருக்குது. சரி பசிக்குது. ஆகட்டும். கரை அடாடாடாடா. அது என்னவோ தெரியல கைஸ், இவன் மட்டும் கஞ்சி கரைச்சா அப்படி இருக்கு சாப்பிடும்போது. ஐயோ, என்னால் டயட்லாம் இருக்க முடியாது கைஸ். நான் குண்டானா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி ப்ராப்ளம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. குண்டானா உங்களுக்குலாம் பிடிக்காதோ என்னமோன்னு சொல்லிட்டு நான்லாம் சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போல்லாம், தெரியுமா திவ்யா? ஆனால் திவ்யாவுக்குலாம் நான் குண்டா இருந்தால் தான் பிடிக்குமே. திவ்யாவுக்கு, ராகவிமாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, எல்லாருக்குமே நான் குண்டா இருந்தால் தான் பிடிக்கும். யானை மாதிரி தழுக்கு புழுக்குன்னு போயிட்டே இருக்கணும். அப்படி என்ன திவ்யா? இல்லை, எனக்கு ரொம்ப குண்டா இருந்தால் பிடிக்காது. நார்மலாக ஒல்லியாக இருக்கும் அதுதான். ஆனால் இவ செய்கிற இந்த மாதிரி ரெசிபி, இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் கரைச்சி கொடுக்கும்போது எப்படிங்க தோணும்? எப்படி தோணும் ஒல்லியாக இருக்கணும்னு? திங்கன்னு தான் தோணுது. கரைச்சாவது வேகமாக தயவு செஞ்சு பயமாக இருக்குது திவ்யா. கஞ்சி சிக்கன் தொக்கு ரெடி பண்ணிட்டா சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணுமா? என்ன மாதிரி அன்டைமில் சாப்பிட்ற கேரக்டராக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட போகிறேன். அப்படி இருக்கு. தேங்க்ஸ் டி திவ்யா அம்மா. அடுத்த அவனுக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கா. நானும் அவனும் திவ்யா கரைச்சி ஒரு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல, திவ்யா கரைச்சி வைக்கும்போது அப்படி இருக்கும். அதனால் அவனும் கேட்டிருக்கான். அவனுக்கு அடுத்த ரவுண்டு போகுது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி கண்ட நேரத்தில் பசிச்சு ஏய் ஃபோன் அது நீ பாட்டுக்கு நக்க போகாத, இங்கே ஃபோன் நக்க போகிறான்டி. இந்த மாதிரி கண்ட நேரத்தில் என்ன மாதிரி பசி எடுத்து உங்கள் மனைவி யாராவது இந்த மாதிரி கொடுத்துருந்தாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்க மனைவியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அது மாதிரிலாம் நடந்திருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னைக்கு ஒரு பொடி என்ன இல்லையோ, என்னை சாப்பிட விடலையோ. ஓகே கைஸ், பை, லவ் யூ. நான் நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட போகிறேன். வீடியோ எடுக்க டைம் இல்லை. பை.